எமது சூரிய மண்டலத்திற்கு அப்பால் எமது சூரியனிற்கும் எமது பூமிக்கும் மிக அருகில் அமைந்துள்ள நட்சத்திரங்களின் தொகுதி அல்ஃபா செஞ்சுரி சிஸ்டம் என்று அழைக்கப்படும். இது உண்மையில் ஒரு நட்சத்திரம் அல்ல, 3 நட்சத்திரங்களை கொண்ட தொகுதியாகும். இந்த அல்ஃபா செஞ்சுரி சிஸ்டம் சூரியனிலிருந்து சுமார் 4 ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த அல்ஃபா செஞ்சுரி சிஸ்டத்தில் ப்ராக்சிமா செஞ்சுரி, அல்ஃபா செஞ்சுரி A மற்றும் அல்ஃபா செஞ்சுரி B என்ற 3 நட்சத்திரங்கள் உள்ளடங்குகின்றன. இந்த அல்ஃபா செஞ்சுரி சிஸ்டத்தினை மனிதன் தற்பொழுது வைத்திருக்கும் டெக்னாலஜியினை பயன்படுத்தி மிகவும் வேகமாக பயணம் செய்யும் விண்கலத்தில் அமர்ந்து பயணம் செய்தால் கூட ஆக குறைந்தது 50,000 ஆண்டுகள் எடுக்கும் அங்கு சென்றடைய. எனவே இப்பொழுதுள்ள டெக்னாலஜி படி அந்த நட்சத்திரங்களை மனிதன் சென்றடைய முடியாது. என்றாலும் எதிர்காலத்தில் மனிதனது முதலாவது இன்டர்ஸ்டெல்லர் ஜேர்னியாக இந்த அல்ஃபா செஞ்சுரி சிஸ்டம் இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. இந்த 3 நட்சத்திரங்களில் சூரியனிற்கு மிகவும் அருகில் காணப்படுவது ப்ராக்சிமா செஞ்சுரி ஆகும். ப்ராக்சிமா என்பது அருகாமை என்று அர்த்தப்படும். இந்த ப்ராக்சிமா செஞ்சுரி நட்சத்திரம் சுமார் 4.2 ஒளியாண்டுகள் தூரத்தில் அமைந்துள்ளது மற்றும் அல்ஃபா செஞ்சுரி A நட்சத்திரம் 4.32 ஒளியாண்டுகள் தொலைவிலும், அல்ஃபா செஞ்சுரி B நட்சத்திரம் 4.37 ஒளியாண்டுகள் தொலைவிலும் அமைந்துள்ளன. இந்த ப்ராக்சிமா செஞ்சுரி நட்சத்திரமானது சூரியனை விட மிகவும் மங்கலான, சூரியனை விட மிகவும் சிறிய, சூரியனின் சுமார் 12% மட்டுமே ரேடியஸ் மற்றும் 15% மட்டுமே நிறை கொண்ட ஒரு ரெட் டுவார்ஃப் எனப்படும் சிவப்பு குள்ள நட்சத்திரம் ஆகும். என்ற போதிலும் இந்த நட்சத்திரத்தை சரியான தூரத்தில் ப்ராக்சிமா B என்ற ஒரு கிரகம் சுற்றி வருகின்றது. அதாவது இந்த கிரகம் பூமியை விட மிகவும் அருகாமையில்தான் அதன் தாய் நட்சத்திரத்தினை சுற்றி வருகின்றது. என்ற போதிலும் இந்த ப்ராக்சிமா செஞ்சுரி நட்சத்திரம் சூரியனை விட மிகவும் சிறியது என்பதால் இந்த ப்ராக்சிமா B கிரகம் சுற்றி வரும் தூரம் பூமியை போன்று பூமி சூரியனை சுற்றி வரும் தூரத்திற்கு சமனானது. அதாவது ஹெபிட்டபிள் சோன். ஹெபிட்டபிள் சோன் என்பது நீர் திரவ நிலையில் இருப்பதற்கான வெப்பநிலை காணப்படும் அந்த பிரதேசத்தை குறிக்கும். எனவே இங்கு உயிர்கள் தோன்றக்கூடிய, இந்த கிரகத்தில் உயிர்கள் தோன்றக்கூடிய சாத்தியங்கள் இருக்கக்கூடும். என்றாலும் இந்த ப்ராக்சிமா செஞ்சுரி என்ற நட்சத்திரம் அதிகமான ரேடியேஷன்களை வெளிப்படுத்துகின்றது. எனவே இந்த ப்ராக்சிமா B என்ற கிரகத்தில் ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் மட்டுமே உயிர்கள் சாத்தியப்படும். அது மாதிரியே இந்த ப்ராக்சிமா B கிரகமானது எமது சந்திரன் எமது பூமிக்கு ஒரு பக்கத்தினை மட்டுமே காட்டிக்கொண்டு டைடலி லாக்ட் ஆக சுற்றி வருவது போன்றே தனது தாய் நட்சத்திரத்தினை டைடலி லாக்ட் ஆக சுற்றி வருகின்றது. எனவே இந்த ப்ராக்சிமா Bயில் ஒரு பகுதி அதிக வெப்பமாகவும் மற்ற பகுதி அதிக குளிராகவும் இருளாகவும் காணப்படும். என்ற போதிலும் இது ஹெபிட்டபிள் ஜோனில் அமைந்துள்ளதனால் இதில் உயிர் வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் நிகழ்வதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவே நம்பப்படுகின்றது. என்றாலும் எதிர்காலத்தில் இங்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி ஆய்வு மேற்கொண்ட பின்னரே இதனை உறுதியாக கூற முடியும் என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். இந்த ப்ராக்சிமா செஞ்சுரி நட்சத்திரத்தினை தாண்டி அப்பால் சென்றால் அல்ஃபா செஞ்சுரி A மற்றும் அல்ஃபா செஞ்சுரி B என்ற 2 நட்சத்திரங்களை காணலாம். இவை இரண்டும் பைனரி ஸ்டார் எனப்படும் இரட்டை நட்சத்திரங்கள் ஆகும். அதாவது ஒன்றை ஒன்று, இந்த நட்சத்திரங்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று ஒரு பொதுவான மாஸ் சென்டரினை மையமாக கொண்டு சுற்றி வரும் நட்சத்திரங்கள் ஆகும். இந்த அல்ஃபா செஞ்சுரி A மற்றும் அல்ஃபா செஞ்சுரி B என்ற 2 நட்சத்திரங்களும் ஏறத்தாழ எமது சூரியனின் அளவையும் நிறையையும் கொண்டன. இந்த அல்ஃபா செஞ்சுரி A மற்றும் B 2 நட்சத்திரங்களையும் கோள்கள் வலம் வருகின்றதா, அதாவது பிளானட்ஸ் வலம் வருகின்றதா என்று இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படவில்லை. என்றாலும் இந்த அல்ஃபா செஞ்சுரி A மற்றும் B நட்சத்திரங்களை தனித்தனியாக அல்லது இந்த 2 நட்சத்திரங்களையும் ஒருங்கே சுற்றி வலம் வரக்கூடிய கோள்கள் இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். எதிர்காலத்தில் இது கன்ஃபார்ம் பண்ணப்படும் என்றும் நாம் நம்பலாம்.
இப்பொழுதோ இந்த அல்ஃபா சென்ச்சுரி சிஸ்டத்தினை மனிதன் தனது முதலாவது இன்டர்ஸ்டெல்லர் ஜேர்னியாக அமைத்துக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கியுள்ளான். இதற்கான பல ஆய்வுகளும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த ப்ராக்சிமா சென்ச்சுரியில் ஒரு ஹெபிட்டபிள் ஜோனில் இருக்கும் கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனை சுற்றி ப்ராக்சிமா சி என்ற கிரகமும் இருக்கலாம் என்றும் இப்பொழுது ஊகிக்கப்படுகின்றது. மற்றும் ஆனால் இப்பொழுது வைத்துள்ள டெக்னாலஜியை பயன்படுத்தி அவ்வாறு பயணத்தை மேற்கொள்ள முடியாது. என்றாலும் இப்பொழுது ஆய்வுகளின் ஊடாக டெவலப் பண்ணப்பட்டு கொண்டிருக்கும் டெக்னாலஜியின் மூலம் சுமார் 20 ஆண்டுகளில் இந்த அல்ஃபா சென்ச்சுரி சிஸ்டத்தினை அடையக்கூடிய விண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஒளியின் வேகத்தில் சுமார் 20% வேகத்தில் பயணம் செய்து அந்த அல்ஃபா சென்ச்சுரி சிஸ்டத்தினை அடையக்கூடிய விண்கலங்கள் எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கப்படும் என்று நாம் நம்பலாம். அப்பொழுது இந்த சூரிய மண்டலத்தை தாண்டி வேறு எங்காவது ஏலியன்ஸ் லைஃப் உயிர்கள் வாழ்கின்றதா என்ற நீண்ட கால கேள்விக்கு விடை பிறக்கும். இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்.